வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன போகிறோம், எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோலயே பார்த்துருப்பீங்க. எஸ், நீங்கள் நினச்ச மாதிரியே தான் தமிழ்நாட்டோட ஹாட்டஸ்ட் பிளேஸ், பட்டுக்கு பேர் போன இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம காஞ்சிபுரத்தில் தான் இருக்கோம். காஞ்சி காமாட்சி ஃபோட்டோவோட நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பட்டு நெய்யறதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றது. இங்கே வந்து நமக்கு அந்த வீடியோக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது வந்து நம்ம அண்ணன் திரு உலகநாதன் அவர்கள் வந்து இங்கே இருக்காங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம கூட இருந்து எல்லா விஷயத்தையும் வந்து நமக்கு சொல்லி தரப்போறாங்க. ஒவ்வொரு ப்ராசஸ் இருக்கு போல, அது என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஃபுல் டே வந்து எங்கள் டீம் வந்து இவர் கூட தான் சுற்றி எல்லா வீடியோவும் எடுக்க போகிறோம் உங்களுக்காக மட்டுமே. அண்ணா வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்க, சூப்பருங்கண்ணா. இந்த தொழில் எப்படிண்ணா இங்கே போயிட்டு இருக்கு? காஞ்சிபுரத்தில் முக்கால்வாசி இதுதான் சூப்பரான, எனக்கு தெரிஞ்சு 90% 95% இதுதான் வந்து அவங்க மெயின் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எப்போ ஆரம்பிச்சீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? காஞ்சிபுரம்னாவே பட்டு சேலை தான் மெயின். ஒரிஜினல் பட்டு வந்து எல்லா சேலையும் அடிக்கும். காஞ்சிபுரம் பட்டு சேலை தானே கோயிலுக்கு அடுத்தது காஞ்சிபுரம் பட்டு சேலை தான். பட்டு சேலை வந்து நாங்கள் பரம்பரையாக நாங்கள் தொழிலாக தான். நாங்கள் தெரிஞ்சதுலேருந்தே பட்டு சேலை பரம்பரையாக தொழில் நடத்திக்கிறோம். இந்த பட்டு பூச்சியிலேருந்து பட்டு நூலை எடுத்து அதில் எப்படி கோரா தயாரிக்கிறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். வேலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தரையில் எல்லாமே நிறைய சாயங்கள் இருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம அண்ணன் இருக்காரு, அவர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் போட்டு வச்சிருக்காரு. என்ன ஏது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது வேலையெல்லாம்? நல்லா இருக்கு, நல்லா போகுது. இங்கே நிறைய கலராக ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு இந்த இடம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன, எந்த ப்ராசஸ்ல இருக்குண்ணா? இது வந்து கோரா. இது கோரா. ஓகேங்கண்ணா. கோரா பட்டுப்பூச்சிலேருந்து வர கோரா. இது ஓகே. கோரா வந்து இது வந்து டை பண்ணோம். இது வந்து கட்டு சாயம். ஓகே. டபுள் கலர். இது முந்தி ப்ளவுஸ் ஒரு கலரு, உடல் பாடி மட்டும் இது ஒரு கலர். ஓகே. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? தறிகாரங்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க என்ன கலர் சொல்றாங்களோ அந்த கலர் நாங்கள் போடுவோம். ஓகே ஓகே. அவங்க ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி என்ன கலர் சொல்றாங்களோ அதை வந்து இங்கே சாயம் ஆர்டர் சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. பாருங்க, இங்க வந்து ஒரு கேட்டலாக் புக் மாதிரி ஃபுல்லா இருக்கு. இங்க வந்து என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 80 2000 கலர் இருக்கான். உங்களுக்கு இந்த மிக்சர் கலரும் வரும், மிக்சர் கலரும் இது இல்லாம காம்பினேஷன்லயும் வரும். ஸோ உங்களுக்கு எந்த டிசைன்ல எந்த கலர்ல உங்களுக்கு வேணும் அப்படின்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இவங்க வந்து இந்த டை போட்டு கொடுப்பாங்க. ஸோ ஒரு சேலை வந்து நம்ம அசால்ட்டா காசு கொடுத்து வாங்கிடுறோம்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு பின்னாடி இத்தனை மக்கள் இவ்வளோ வேலைகள் பண்றாங்க அப்படின்றது வந்து உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ இவங்க வந்து கையில நெய்ந்து தர சேலையை மேக்சிமம் நம்ம வாங்கி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்களோட முன்னேற்றத்துக்கும் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம மக்கள் கிட்ட கேட்டுக்கொள்கிறோம். திருப்ப வந்துகிட்டே இருக்கேன்னா நிறைய இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ இத்தனை டிசைன் இருக்கு, சூப்பர்ண்ணா, நன்றிங்கண்ணா. இன்னும் பெஸ்டா நல்லா பண்ணுங்க, சூப்பரா. ஓகே, வாழ்த்துக்கள்ண்ணா. இது லைட் கலர் மொத்தம் லைட் கலர். இது இல்லாம லைட் கலர்ஸ் வேற தனியா இங்க வச்சிருக்காங்க. லைட் கலர். டார்க் லைட் ஃபுல்லாக நம்பர் லைட் தான், லைட் கலர் தான் அது ஃபுல்லாக. அந்த மாதிரி இது கலர்ல இருக்கிறதா? நெருப்புல. பயங்கர சூடா இருக்கனால இந்த குச்சி வச்சு புழியிறீங்க. ஓகே. ஒரு சில சேலெல்லாம் சாயம் போயிருது, அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு சில சேலெல்லாம் கசக்கணும் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு துவைக்க போகும்போது அப்படியே சாயம் போயிடும். இப்போ மேக்சிமம் நம்ம கையில் நெஞ்சு அதில் வர்றதுல வந்து அது இல்லை. அது என்ன ஏதாவது டெக்னிக் ஏதாவது இருக்குதா, இல்லை நம்ம அதுக்காக ஸ்பெஷலாக தான் பண்ணுறோமா? ஒரு சில இதுக்கு போவாது. ரோஸ் தக்காளி அந்த கலர் இறங்கும். ரோஸ் கலக்கிறதுனால, ரோஸுங்கிறனால இறங்கும், மற்றபடி அது ஓகே. ரோஸ் கலக்கிறது ஓகே. ஸோ இங்கே புழிஞ்சு கொடுத்த உடனே இதெல்லாம் வந்து
வராது. ம். இப்ப நீங்க பாக்குறது வந்து திருப்பி அதை அலசுற மாதிரி இருக்கு நீங்க கொடுத்துட்டு. ஹோட்டல்ல வெளிக்காம சாயலாம் ஆ கலர் பார்ப்பாங்க. ஓகே. தெரியும் ஃபர்ஸ்ட் வெல்வெட் துணி மாதிரி ஆயிடுச்சு. அது வெளியில கீறுவாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டுப்பூச்சிலேருந்து எடுத்த கோரா நூல் அப்படிங்கிறது. இதை வந்து நல்லா அலசி அது வந்து பக்கத்தில் வச்சுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து பட்டு நூல் தயாரித்து அடுத்து வந்து நூல் கீறுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பட்டுப்பூச்சில இருந்து அந்த நூல்லாம் எப்படி எடுத்து அதை சாயம் போடுறது எல்லாமே வந்து நம்ம சூப்பரா ஒரு வீடியோ எடுத்துட்டோம். அடுத்தது வந்து நூல் கீறுறது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ப்ராசஸ், எப்படி பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம உலகநாதன் அண்ணா நமக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஓகே அண்ணா, இது எப்படி என்ன லென்த் இருக்கு என்ன ஏதுன்னு மட்டும் அப்படியே கேளுங்க. அப்படியே அண்ணங்கிட்டயும் ஒரு சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம். வாங்க பட்டுக்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒவ்வொரு சேலைக்கும் ஒரு கலருங்க. ஒரு சேலைக்கு ஒரு கலரு. அந்த கலர் வந்து வெம்பு போய் திரும்பி தேர்ந்து இங்கே மாட்டிக்கிறாங்க. அதாவது இதை கீறணும். இதை கீறி எடுத்து கஞ்சி போடுவாங்க. கஞ்சி போட்டு காய வச்சு இதை சுற்றி குத்துட்டாங்கன்னா அடுத்தது ரோல் சுத்த போவோம். ஒரு சேலைக்கு ஒரு கலர். ஆனால் இது வந்து கீறி கஞ்சி போட்டாங்கன்னாக்கா ரோல் சுத்தத்துக்கு அடுத்தது எதுவுமே ரோல் சுத்தம் பேரு. அது பிறகு இந்த பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு கலர். ஓகே. இது பிளவுஸ் முந்தி. ஓகே. இது சேலை. ஓகே. ஒவ்வொன்றும் ஒரு கலர். அப்படியே 6 சேலை ரிட்டன். அப்படியே இதுல வந்து 6 சேலைக்கான கலர் நூல் வந்து கீறிட்டு பட்டு பட்டு நூல் பட்டு 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 பட்டு. ஓகே. இந்த ஒவ்வொரு சேலைக்கும் ஒரு கலர். இதை இவங்க கீரி கொடுப்பாங்க நமக்கு. ஓகே. சூப்பர். கீரியை கொடுத்தாங்கன்னா அடுத்தது நாங்க ரோல் சுத்த எதுவுமே கொடுப்போம். ஓகே. அண்ணகிட்ட கேட்டுடலாமா? சரி அண்ணா, இந்த பட்டு கீறுறது இது வந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு 10 வருஷமா இது செஞ்சுக்கிறோம். 10 வருஷமா பண்ணிருக்கீங்க. சூப்பர்ண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ரெகுலரா இந்த ஒர்க் இருக்குமா? அது வரும், ஒரு வாரம் வரும், ஒரு வாரம் வராது. அது மாதிரி வரும். நம்மளுக்கு பாவுக்கு ஏற்ற மாதிரி வரும். பாவுக்கு ஏற்ற அவங்க தறி அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். இது எனக்கு ரொம்ப லென்த்தா இருக்கு. எவ்வளவு அளவு இருக்கும்? இது எத்தனை சேலைக்காக? இது வந்து முழம் சொல்லணும். முழம். ஓகே. எத்தனை முழம் வரும்? இது வந்து 60 முழம் வரும். 60 முழம் வந்து எத்தனை சேலைக்கான? 60 முழம்னா வந்து இது வந்து இந்த பாவு வந்து 80 முழம் வரும். 80 முழம். இந்த கலர் பச்சை இதுல மொத்தத்துல ஒரு சேலை வந்து 12 முழம். பிளவுஸ் வரும் சேர்த்து. அது இல்லாத 1.5 முழம். அது முதல்ல 13 முழம் வரும் ஒரு சேலை. ஓகே. ஓகே. சரிங்கண்ணா. எந்த மாதிரி கேட்டாலுமே நீங்க அதுக்கேற்ற மாதிரி. இதுக்கு ஏதாவது இந்த பனியில அதை பண்ண முடியாது? வெயில் மட்டும்தான். வெயில் மட்டும்தான். ஓகே. மற்றபடி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. வெயில்ல பண்ண முடியாது. அது எது வெளிச்சத்துக்காகவா இல்ல இதுல ஏதாவது மாறும்? வெயில் இருந்தாதான் இது வேலைக்கு. வெயில்ல மட்டும்தான் பண்ண முடியும். சூப்பர். கஞ்சி போட்டு காயணும். இது மெத்துன்னு இருக்கும். இப்போ கஞ்சி போட்டாதான் அதனுடைய கிரிப் கிடைக்கும். ஒரு நெய்யத்துக்கு பிடிப்பு இல்லாம இருக்கும். இது கஞ்சி போட்டு காய வச்சு கொடுத்தாங்கன்னா தறிக்காரிகளே குத்துருவாங்க. குத்துட்டா நாங்க ரோல் சுத்த போவோம். இப்ப அப்படியே ரோல் சுத்த போலாம். ஓகே. சோ இதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க ரோல்ல ஏத்திடுவாங்க. சூப்பர்ண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. பாருங்க. தேங்க்யூண்ணா. ரோல் சுத்துறது மாதிரி அண்ணன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது வந்து இந்த பட்டு கீறினதுக்கு அப்புறமா அடுத்து வந்து நம்ம ரோல் சுத்த போறாங்க. அது எப்படின்றத பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். பார்த்துட்டாங்க. வேலைக்கா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? அண்ணன் அந்த இதுல மாட்டுறாருல, மாட்டிட்டு இப்ப நீங்க இது எத்தனை ப்ராசஸ், இங்க என்ன பண்ண போறீங்க ஆக்சுவலா? இது வந்து 4 சேலைப்பா. இது சரி. 4 சேலை 4 பிளவுஸ் வரும் இதுல. ஓகே. இது வந்து நாங்க வந்து அதுக்கு முன்ன எயிட்டு கட்டி தறின்னு வச்சிருந்தாங்க. ஓகே. இப்போ வந்து பசங்களாம் இல்லாததுனால எயிட்டு கட்டுறதுக்கு கூட மாட ஆள் வேலை செய்ய ஆள் கிடையாது. ஓகே. அதனால இப்ப என்ன பண்றாங்க வந்து இது ரோல்ல நாங்க ஏத்தி கொடுத்துறோம். ம். ரோல்ல ஏத்தி கொடுத்துட்டோம்னா ஒரே முறை வந்து அவங்க அச்சு பொஞ்சிட்டாங்கன்னா அந்த 4 சேலையும் அப்படியே கரெக்டா அப்படியே நெச்சிக்கினே இருக்கலாம். ஓகே. மொத்தமாவே அப்படியே மொத்தமா அந்த எயிட்டு கட்டுற வேலை எல்லாம் கிடையாது. ஓகே. அதனால இப்ப இதனுடைய மெத்தேட் அதுதான். சரி. இப்ப டபுள் கலர்ல அந்த மாதிரி கேட்டா எல்லாத்துக்குமே பண்ணலாம். எல்லாத்துக்குமே பண்ணலாம். டபுள் கலர் பண்ணலாம்,
இது பார்டர் ஒரு கலரு, உடல் ஒரு கலர் இருந்தா கூட அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஓகே. இது முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் காசு? இது எனக்கு 1/2 அன் ஹவர் ஆகும். ஹாஃப் அன் ஹவர்ல முடிச்சிடலாம். ஓகேங்கக்கா. உங்களை பத்தி ஒரு 15 மினிட்ஸ். எத்தனை வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கீங்க? இது நாங்க ஒரு 15 வருஷமா செய்யறோம்ப்பா. சூப்பர். இந்த பாக்குற மக்களுக்காக ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்களா இந்த தொழிலை பத்தி? தொழில் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை எங்களுக்கு கரெக்டா. இப்போ லேடிஸுங்கெல்லாம் வெளியில போய் வேலை ஒரு மாதிரி பார்ப்போம். இது நானும் எங்க ஹஸ்பண்டுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு பொருளாதாரத்துக்கும் ம். எங்களுக்கும் ஓரளவுக்கு செட் ஆகுதுப்பா இது. சூப்பர்க்கா. நல்லா போயிட்டு இருக்கா? போகுது. சந்தோஷம். உங்க பேருக்கா? என் பேர் உமாப்பா. ரொம்ப நன்றி. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு ஆர்டர் வரும்? வழிக்கறி தான் வரும். அவங்க அவங்க உங்களுக்கு கொடுத்த உடனே நீங்க உங்களுக்குள்ளேயே ஒன்று ரெண்டு எண்ணெய் கொடுத்தாலும் வச்சு கொடுக்கலாம். ம். மீதி இடத்துல நம்ம 1 2 வச்சு கொடுக்க முடியல. ஆ, வழிக்கறி ஆ. மட்டும் ஆர்டர் பண்ணா எங்களுக்கு நெய்ச்சு கொடுவாங்க. ஓகே. இதுல என்ன ஒண்ணு, நம்மள மாதிரி ஆளுங்களால ஒரு அளவு பொருளாதாரத்துல வளர முடியாது. ம். உழைப்பாளியாவே இருக்கிற மாதிரி அது பல ஆண்டுகளா அப்படிதான் இருக்கு. அப்படிதான். அதாவது ஆர்டர் கொடுத்தாங்களா நாங்களே நெச்சு தருவோம். சரி. அப்படி இல்லைன்னா எங்க இஷ்டம். அதாவது என்ன டிசைன் போதோ இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி. அந்த மாதிரி என்ன கலர் சொல்றாங்க அந்த நூல்லாம் நீங்களே செலக்ட் பண்ணி எல்லாமே நீங்களே பண்றீங்க. சரி. இதுல வந்து உங்களோட பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு ஒரு சம்பளம் ஆகட்டும், ஒரு ஊதியம் ஆகட்டும், அந்த வகையில உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிஷியலா இருக்குமா இத்தனை வருஷத்துல? எனக்கு பெனிஃபிட் தான். வருமானம் போதுமான வருமானம் இருக்கு. ஸோ அதுவும் இல்லாம இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஸோ பிடிச்ச வேலையை செய்யும் போது நம்ம ஊதியம் கூட செகண்ட் 2ஆம் பட்சமாக தான் தெரியும். ஸோ அந்த வகையில ரொம்ப பிடிச்சி இதை பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பருங்க. இது வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க எத்தனை சேலை நெஞ்சிருப்பீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும்? தெரியல, அது சரியா சொல்ல தெரியல. சொல்ல தெரியல. அவ்வளோ நிறைய சேலைகள் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். மற்றபடி இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வரும்போது நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது நீங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? காலையில 7லேருந்து நைட்டு 8 வருவோம். 7 12 13 அப்படியே ஒர்க் அதிகமாகுதுன்னா மணி 9 இருக்கும். 9 மணி இந்த நேரம். மார்கழி மாசம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆமா. அப்போ வந்து 9 இருக்கும். 12 13 மணி நேரம். ரொம்ப நன்றிங்கண்ணா. நீங்க உங்களோட வேலை நடுவில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த விஷயத்தை கொடுத்ததுக்கு மீண்டும் இப்போ வந்து அந்த அட்டைலாம் அப்படியே டிசைனுக்கு மாறும். நம்ம என்ன டிசைன் ஏறுமோ அந்த டிசைனுக்கு அட்டை மாறும். இந்த மாதிரி இடையில தார் ஆயிடும். ஓ தார் ஆகி போயிடும். இப்போ சுத்தம்ல அது கலர் வர இப்போ நெய் தெரியாது. இப்போ சுத்தி காமிச்சது உங்களுக்கு இந்த கலர். ஆமா. இந்த கலர் எப்போ நெய்னா பிளவுஸ் நெச்சிட்டு அடுத்தது முந்தானி போட்டு அங்கதான் நெய்யணும் அந்த கலர். இப்போ நெய்த்து வந்து பிளவுஸ் நெய்யறேன். இதுக்கு இந்த கலர் தார் ஆகி போச்சுன்னா மறுபடியும் சுத்தணும் பாருங்க. ஆமா. அதே மாதிரி கலர் தான் வரா, மெத்தட தான். அந்த தாரை மறுபடியும் இதுல சுத்தி வச்சுமா இதுல ஜாயிண்ட் ஆயிடும். இங்க ஜாயிண்ட் ஆகிவிட்டுமா அது மேல அறுத்துருவோம் நாங்க. அப்புறம் ஒரு தாருங்க அப்படிதான் நெய்யணும். ஃபுல்லா நெச்சிட்டு அது மாதிரி அது ஒரு 2 வருடம் தான் வரும். 3 வருடம் வரும் மிஞ்சி போனா 3 வருடம். அதே மாதிரி இந்த ஜரிகை தாரம் அவ்வளவுதான். அதே மாதிரி வச்சுக்கணும். தார் சுத்தி அந்த வச்சுட்டோமாக்கா இங்க வச்சு ஒரு தாரா நெச்சுக்கணும். அவ்வளவுதான். இதை போடும் போது கொஞ்சம் வணங்காது. ஜரிகை இல்ல இதை தண்ணியில போடுவோம். தண்ணியில போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அப்படியே வச்சிடுவோம். இதை வச்சு இப்ப ஜரிகை தார். இது ஜரிகை. இதுதான் வந்து கீழே டிசைனா வரும். நமக்கு பார்க்கறதுக்கு தெரியாது. டிசைன்லாம் வந்து கீழே தான் தெரியும். மேல் பார்வை இது. இது மேல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியும். யானை இருக்கு, மயில் இருக்கு, எல்லாம் இருக்கு இதுல. இப்ப மேல பார்க்கறதுக்கு ஒண்ணும் தெரியும். கீழே சேலை அறுத்து கீழே பார்த்தாதான் அதனுடைய டிசைனே தெரியும். இப்ப பார்க்கறதுக்கு நம்ம ஒரு மெத்தடா தான் அப்படியே ஒரே இதுவா தான் தெரியும். ப்ளூ கலர் 2 கலர் ஷேட். இது ஷேட் கலர். ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு மெனக்கெடல்கள் இருக்கு. ஆமா 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 இருக்கு. ஒரு தறின்னு தான் எங்களுக்கு ஒரு 3 பேர் வேலை இருக்கு. தார் சுத்தி பார்த்த பட்டி ஆகிறாங்களா ஆயா, அவங்க ஒரு ஆயா வேலை செய்யணும்.
அது எப்பவுமே தார் சுற்றி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தால் தார் சுற்றுவாங்க, இல்லை நானே தார் சுற்றி நெய்தாலும் ஆள் எல்லாம் நெய்ச்சிக்கலாம். ஒரு 4-5 பேர் உழைப்பு இருக்குது இதில். தறி நெய்த்துனா ஒரே ஆளாக நெய்ய முடியாது. ஒரு சேலைக்கு இது ஒரு வாரம் ஒரு வாரம் கண்டினியூ நெய்ச்சா ஒரு வாரம். அப்படியே வேலை வந்து போயின்னு ஆனா அதே 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவீங்களா டெய்லி? இல்ல நம்ம இஷ்டம், எப்போனாலும் நெய்யலாம். காலையில அந்த உட்காரலாம், நைட்டு 9 வரைக்கும் நெய்யலாம், திரும்பி வெடிக்காலம் கூட இருந்தலாம், நம்ம இஷ்டம் தான். அது ஒன்றும் டைம் கணக்கெல்லாம் கிடையாது. ஓகே. நம்ம எப்படி வேலை செய்யறோமோ, வீட்டுல இருந்தா வேலை செய்ய போறோம், வெளியில போயிட்டோமா வேலை செய்ய போறோம். இப்ப வச்சேன்ல, இதை அர்த்தம் ஏற்றுவோம். இது பினிஷிங்ல தெரியாது. இதான் சேலை மெத்தப்பு. இப்போ அந்த கோர்வை நெய்ய போகிறேன். அது நெய்யும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாளாக இருக்கும். தறி நாடாக பேர் இது இன்னும் 2 எக்ஸ்ட்ரா நிற்கும். இது இருக்குல்ல, இந்த நாடா பூரா தறியில் வரும் கோர்வை நெய்யும் போது. கலர் மாற்றும் போது இந்த கலருக்கு இதெல்லாம் மாறி வரும். ஆனா அப்படியே பேசிக்கிட்டே சொல்லுங்க. இந்த காஞ்சிபுரத்துல மொத்தம் முக்காவாசி பேருக்கு வந்து இதுதான் தொழில். முக்காவாசி பேர் ஆமா முக்காவாசி பேர் எல்லாருக்குமே தறிதான் மெயின் தொழில். எங்களுக்கு தறிதான் மெயின் தொழில். இங்க நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிகள்லாம் எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? அதை பத்தி ஏதாவது? வெளிநாட்டுலாம் சரியா ஏத்துறாங்கன்னு தெரியல. போத்தீஸ்லாம் பெரிய பெரிய கடைகள்லாம் போகுது. சென்னைக்கு போகுது, போத்தீஸ் எங்க இருக்குது அங்கெல்லாம் போகுது. இந்த பெரிய கடை காஞ்சிபுரத்துலேயே பிரகாஷ், பாபுசா இதெல்லாம் இருக்குல்ல, அங்க நாங்க உற்பத்தி பண்ணி ஒரு கடைக்கு அனுப்போம். அந்த கடையில இருந்து அவங்க ஒரு சேலை 2 சேலை இந்த முகூர்த்தத்துக்கு எடுத்து வராங்கல்ல, அவங்கெல்லாம் ஒருத்தர் 2 பேர் எடுப்பாங்க. அப்படி எடுக்க வரவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சங்கத்தை கடைகளுக்கு சேல்ஸ் காமிச்சிடுவாங்க. போத்தீஸ் பெரிய பெரிய கடைகள்லாம் போய் வருமானம் இதுல போதுமான. வெளிநாடு போதான்னு சரியா தெரியல. அது அங்க அது சரியா தெரியல. அங்க முதல்ல கடைங்களுக்கு எல்லாரும் கடைக்கும் போயிடும். எல்லா கடையும் எங்க கடை கேக்குறாங்களா புக் பண்ணிட்டாங்கன்னா போயிடும். இதுல இந்த தொழில வருமானம் எப்படின்னா போதுமானதா இருக்கா மொத்தமா, இல்ல இன்னமும் அதே வருமானத்தை ரகத்து அந்த மாதிரிங்க, ரகத்து அந்த மாதிரி வருமானம். அது மாதிரி நம்ம நிச்சயமாக ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாரம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு சேலைக்கு 10,000 ரூபாய் கூலி. இது போர்ன்றதுனால ஒரு சேலைக்கு 10,000 ரூபாய் கூலி. 10,000 ரூபாய் மாசம் 4 சேலை நெட்டி அறக்கலாம். அறுத்தனா 40,000 ரூபாய் கூலி. அப்படி இல்ல சின்ன ரகமா இருந்தாக்கா ஒரு 5,000 10,000 தான் கூலியே கிடைக்கும். அது 4 நாள் 3 நாள் நெய்யறவங்களுக்குறாங்க, ஒரு மாசம் நெய்யறவங்களுக்குறாங்க. அது ரகத்து அந்த மாதிரி தான் கூலி. கூலின்றது வந்து நம்ம நிரந்தரமா எவ்வளவு தான் ஒரு சேலை கூலின்னு ஒரு பிக் பண்ணிட்டோமா, நம்ம சேலை நெய்யத்து கணக்கு தான். ஒரு வாரத்துல நெச்சிடலாம், 10 நாள் ஆகலாம், எக்ஸ்ட்ரா ஒன்று 2 நாள் ஆகலாம். இப்போ வெளியில போனோமா ஒரு டைம் ஆயிடும், அதெல்லாம் மிஸ் பண்ண. அது முதல்ல வாரம் ஒரு சேலை அறுத்தரலாம். வாரம் நல்லா நேரம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். இது பட்டு ஜரிகை எல்லாம் அவங்க குத்துருவாங்க. இதுக்கு ஏதாவது சீசனல் டைம் அப்படின்னு இருக்கா? இல்ல மழை காலத்துல இந்த பூச்சிகள் டைம்லாம் வந்து இந்த தீபாவளி போது கொஞ்சம் மழையில நெய்ய முடியாது. தீபாவளி டைம்ல இருந்து அட்டை சிக்கம் சுத்துதுங்கல்ல, இந்த அட்டை வந்து மழையில சிக்கும். அது நான் லைட்டு கிட்டு போட்டு நெய்வோம். ஒவ்வொருத்தரும் அட்டை ஜாஸ்தியா போட போதும் நெய்யாத விட்டுருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பத்தி ஒன்றும் இல்லை. தீபாவளி டைம்ல கொஞ்சம் வியாபாரம் ஆகுதுனால கொஞ்சம் நெட்டி போட்டான்னு சேலையை டக்கு டக்குன்னு கேட்பாங்க. தீபாவளி பொங்கல் டைம்ல மீதி டைம்ல மாம்பழம் நெய்யற மாதிரி நெய்வோம். அவ்வளவுதான். கொஞ்சம் சேலை ஆர்டர் சேலைப்பா, இது முகூர்த்த சேலை, இது இன்னைக்கு திங்காம தரணும், முகூர்த்த தரணும், அன்னைக்கு ஒரு நாள் நெட்டி போடுவோம். இப்ப 2 நாள் தான் இருக்குதுன்னு வச்சுக்க, அது முகூர்த்தத்துக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. ஆர்டர் கொடுத்தா அதை நெட்டி போட்டு எடுத்து போயிடும். ஸோ மக்களே வந்து இந்த தறி நெய்தல் இந்த இது வந்து ப்ராசஸ் வந்து அண்ணன் உலகநாதன் அவர்கள் சூப்பரா எல்லா விஷயமும் சொன்னாங்க. இதுல முக்கியமான விஷயமா அவர் சொன்னார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாவே அவங்க மேனுவலா தான் பண்றாங்க. ஆர்டிபிஷியலாவோ இல்ல ஆட்டோமேட்டிக்காவோ எதுவுமே இல்லை. அதனால வந்து இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஆனா உலகநாதன் அண்ணா ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பரா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா விஷயமும் நீங்க சொன்னீங்க. ஸோ இந்த தறி நெய்தல் பத்தி வேற ஏதாவது விஷயங்களும் நீங்க வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தைகள் நம்ம மக்களுக்கு சொல்லலாம். மற்ற சேலையை விட எங்க சேலை வந்து சாயங்கெல்லாம் எதுவும் போகாது. ஜெரிகெல்லாம் அப்படியே ஒரிஜினலா கிடைக்கும். நேஷனலா நாங்க என்ன பண்றோம் கேட்டா, இப்ப நெச்சி காமிச்சல்ல பாத்தீங்கல்ல, அது நாங்க நேரடியா நாங்க எங்க உழைப்புல நாங்க நெய்யறோம். அதாவது மற்ற தெரியலாம் வேற மாதிரி நெய்யறாங்க. நாங்க வந்து நெச்சி காமிச்சு நல்ல ஒரிஜினல் சாயம் போகாது, ஜெரிகைலாம் ஒரிஜினலா இருக்கும். எந்த விதம் விதத்துல தறி கை தொழில் தெரியுது. இதுதான் எங்க நிரந்தர தொழில். இது வந்து நீங்க நம்பி சேலை நல்லா கேரண்டியா எடுக்கலாம். கை தொழில் நல்லா தெரியும். ஓகே. நீங்க ஆர்டர் எல்லாம் வந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு நெஞ்சு ஆர்டர் 1 hour நான் போட்டு தருவோம். ஆர்டருக்கு டைம் கொடுத்தாங்கன்னா போட்டு தருவோம். அவங்க சொல்ற கலர்லாம் சொன்னாங்கன்னா கலர் டிஷனும் அவங்க சொல்றது என்ன டிஷனும் அது போட்டு கொடுப்போம். ஒரு சேலை 2 சேலைலாம் போட முடியாது. ஒரு சிலைக்கு அவசரம் நாங்க அட்டை அடிக்கும் போது ஒரு சிலைக்கு அவசரம் நாங்க டிசைன் பண்ண முடியாது. ஓகே. ஒரு மினிமம் எத்தனை குவான்டிட்டி, ஐ மீன் எத்தனை சேலை நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தா நீங்க அதை உங்களுக்கு நெஞ்சு தருவீங்க?
ஒரு 6 சேலை, ஒரு 9 சேலை, 3 பாவு. ஒரு ஒரு சேலை பாவுன்றது 3 சேலை. ம். 6 சேலை பாவுங்க, 4 சேலை பாவுங்குது. ம். அது மாதிரி ஒரு 10 சேலை, 15 சேலை குடுத்தாங்கன்னா, ஆர்டர் நம்ம ரெடி பண்றதுக்கு ம். அந்த அட்டை டயத்துக்கு ஒரு அளவுக்கு லெவல் கிடைக்கும். Okay. அப்படி இல்ல ஒரு சேலை வச்சுட்டு அட்டை டிசைன் எடுத்துட்டாக்கா அது வேஸ்டா போயிடும். புரியுது. மறுபடியும் நாங்க So, அதுலயே அதான் போட எல்லாமே நீங்க ஒரு சொல்ற டிசைன் போட்டோமா மறுபடியும் நாங்க எதுவுமே அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. நீங்க இப்ப சொல்ற டிசைன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கறவங்க இங்க நேர்ல வந்து அவங்களோட விஷயங்கள் சொல்லணுமா இல்ல போன்லயே உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி இல்ல நேர்ல அசால்ட்டா சொன்னதான். இப்ப போன்ல அனுப்பிச்சாங்கன்னா கலர் வந்து போனுக்கும் இந்த ஒரிஜினலுக்கும் ஒரு கலர் மாறும். ஓகே. இப்ப இது வந்து ரோஸ் கலர் டார்க் கடின்னு வச்சுக்க, பிங்க் கலர் பேரு. ம். அவங்க அனுப்பும் போது எங்களுக்கு ரெண்டுமே தெரியும். ம். அந்த மாதிரி எங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும். ம். நேர்லயே வந்து பார்த்து சொல்லிட்டாங்கன்னா கலர் கரெக்டா சாயம் போட்டோமா கரெக்டா இருந்துச்சு அவங்க சொல்ற கலர் தரலாம், தரமா தரலாம். ஓகே. அடுத்த முறை எப்படி சொல்றதுன்னா இப்ப மக்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த ஒருவேளை அந்த ஆர்டிஃபிஷியலா செய்யறது இல்லை ஆட்டோமேட்டிக்கா செய்யற ஒரு சேலையில வந்து எனக்கு ஒரு ₹100 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க மத்தியில ரேட்டு ஒரு 100, 200 கூட இருந்தாலும் அதோட தரத்தை பார்த்து வாங்குற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுத்து ஏதாவது சேல் கொடுப்பீங்களா? முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். டிஸ்கவுண்ட்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ரகங்குதோ அந்த ரகத்தை தகுந்த மாதிரி தள்ளி கொடுப்போம். வேற ஒன்றும் கிடையாது. சூப்பர். அது அதே எத்தனையோ தரங்க ஜரிகை. இந்த ஜரிகையிலே நிறைய குவாலிட்டி இருக்குது. நல்ல குவாலிட்டியா ஓடனாக்கா கொஞ்சம் ரேட் ஏறதான் செய்யும். இல்ல உங்களுக்கு இவ்வளவு தான் ஓணும் 10,000 ஓணும் அதுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்கு. சேலை வந்து முகூர்த்த சேலை தான் ஒரு 50,000 மேல எடுத்தா தான் சேலைங்களே நல்லா இருக்கும். முகூர்த்த சேலை மீதி சிம்பிளா எடுத்தா ஒரு 20,000 30,000 கேட்டா சின்ன பார்டர் கிடைக்கும். பார்டர் எடுத்து ஒரு ஜானுக்கு கிடைக்கும். இப்ப ஒரு 50,000 எடுத்தாக்கா இதுல வந்து சின்ன பார்டர் கிடைக்குதுனாக்கா அதுல ஜரி வந்து வேற மாதிரி மாத்தி போடுறாங்க. சின்ன பார்டர் பெரிய பார்டர் கிடைக்கும். இருந்தாலும் தரம் கம்மியா இருக்கும். அது தரம் நல்லா வரணும்னாக்கா கொஞ்சம் ஒரு ₹50 ₹60 நல்லா ஒரிஜினல் எடுத்தாக்கா நல்லா இருக்கும். நாங்க தயாரிக்கிறது ஒரிஜினல் தான். மிச்ச கடையெல்லாம் போய் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு இடத்துல மாறி மாறி வரும். ஒருத்தர் இப்படி கொடுப்பாங்க அப்படி இந்த ரேட்ல கேட்கறாங்களா சரி இந்த ரேட்ல கேட்டா இந்த சேலை காமிக்கலாம் ஒரு ₹50 காமிங்கனாக்கா அவங்க ஒரிஜினல்ல போட்டு நல்ல தரமா காமிப்பாங்க. இல்ல எனக்கு இந்த ரேட்ல ஓடணும்னு சொன்னா அதுக்கு தான் சேலை காமிப்பாங்க. ஏன்னா நான் ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா நம்பி நாங்க ரெடி பண்ணுவோம். இவ்வளவு சேலை இவ்வளவு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்லாம் சொல்லிட்டீங்கன்னா புக் பண்ணிட்டா ஆர்டர் கொடுத்தா நாங்க போட்டு தருவோம். சரி, இன்னொரு கேள்வி இருக்கு. நான் இப்போ இங்க வந்து ஆர்டர் சொல்றவங்களுக்கு ஏதாவது சாம்பிள் பீஸ் காட்டுறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரகம் தான் வேணும் அந்த மாதிரி. ஏன்னா இப்ப இங்க வந்து இந்த மாதிரி காட்டினீங்கன்னா எனக்குமே ஒரு ஐடியா கிடைக்கல. இது எப்படி ஒரு சேலையா அது சேலையா இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. சோ அவங்களுக்கு வந்து கடையில போயிட்டு இந்த அவங்களுக்கு ஒரு டிசிஷன் ஒரு நம்பிக்கை வரும். எப்படி எப்படின்னா கலர் ஓடுது எது அவங்களுக்கு அவங்க ஒரு கலர் நினைச்சு வந்தா கூட இங்க காமிக்கிறது வச்சு அது இதை கொடுக்கலாம் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. ஆர்டர் கொடுப்பாங்க. அப்படி ஆர்டர் கொடுக்கலாம் கடையில கூட எடுத்துருவாங்க. சிலர் ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க. இது கலர் பார்டர் கரெக்ட் ஆகுது இதுல டிசைன் மட்டும் மாத்தணும்னு சொன்னாங்க மாத்தி கொடுப்போம். சூப்பர் சூப்பர். ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா உலகநாதன் அண்ணா வந்து ஆர்டர்னு பேர்லையும் வந்து அவர் உங்களுக்கு வந்து சேலை நெஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சூப்பரான விஷயம். அதோட இல்லாமல் நீங்கள் வந்து மினிமம் ஒரு 6 சேலை அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்கணும். உங்களோட வீட்டு சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எல்லா ஆர்டரும் அண்ணன்கிட்ட கொடுக்கலாம். இவரோட கான்டாக்ட் டீட்டெயில் அவரோட நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே நான் உங்கள் ஸ்க்ராலில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஆர்டர் வேணும்னா மினிமம் 6 குவான்டிட்டி அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் லாபம் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே வந்து லாபத்துக்காகவும் நல்ல ஒரு தரமான பொருளை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறோம். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவிடமிருந்து விடைபெறுவது நம்ம அண்ணன் உலகநாதன் அவர்களும் மணிவண்ணன் அசோக்குமார். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.